அனைவருக்கும் வணக்கம். கடமை, பொறுப்பு என்ற செயல்களுக்கு ஒரு விளக்கம். நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் செய்வது கடமை. கடமை தவறினால் ஆறாவது அறிவு இல்லாதவன் ஆகிறான். இது தனி மனிதனைச் சார்ந்தது. சமுதாயத்தில் நம்மை சார்ந்தவர்களுக்கு செய்யும் செயலை ஏற்பது பொறுப்பு. பொறுப்பு தவறினால் பதவி இருக்காது. இது சமுதாயம் சார்ந்தது. நாமாக எடுத்துக்கொண்ட ஒரு வேலையையோ அல்லது செயலையோ முழுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த வேலையை சிறப்பாக நிறைவேற்ற நாம் மேற்கொள்ளும் முயற்சிக்கு பொறுப்பு என்று பெயர். ஒரு பொறுப்புமிக்க செயலை செய்து முடிக்க நம்பிக்கை, திறமை, நல்ல நடத்தை, சரியான நேரத்தில் செய்து முடித்தல், அந்த செயலின் பயன்கள் ஆகிய அனைத்தும் அடங்கும். ஒரு வேலையை உங்களுக்கு தருபவர்க்கு இவரால் இந்த வேலையை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையும், வேலையை பெறுபவருக்கு தன்னால் இந்த வேலையை செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையும் தேவை. ஏற்றுக்கொண்ட ஒரு வேலையை நேர்த்தியாக செய்து முடிக்க திறமை அவசியம். வேலை செய்யும் இடத்தில் நல்ல உபசரிப்பு இருக்க வேண்டும். அனைவராலும் உங்கள் வேலை அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதற்கு அந்த செயலில் ஈடுபடும் அனைவருக்கும் நல்ல நடத்தை மிக அவசியம். ஏற்றுக்கொண்ட ஒரு வேலையை சரியான நேரத்தில் முடித்து அந்த வேலையின் பயனாளருக்கு சேர்ப்பது ஒரு பொறுப்பான பணியாகும். இந்த வேலையை பொறுப்புடன் செய்பவருக்கு தான் இச்சமூகம் உங்களை அடுத்த பொறுப்புக்கு உயர்த்தும். ஆகவே நாம் அனைவரும் பொறுப்புடன் செயல்படுவோம். வாழ்க நலமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.